வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிற படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனுஷோட 50வது படமான ராயன். இந்த படம் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் உண்மையிலுமே எப்படி வந்திருக்கு, இந்த படத்தில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ், இந்த படம் தேட்டருக்கு போகலாமா வேணாமான்னு ஸ்பாயில் பண்ணாமல் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மெயின் மோட்டிவ் என்னன்னா வெறும் நியூ மூவி மட்டும் ரிவ்யூ பண்ணி போகிறது கிடையாது. வேர்ல்டு டாப் கிளாஸ் மூவிலாம் பார்த்துட்டு அது நல்ல படம் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள படம் போகலாம். ஃபஸ்ட்டு ராயன் படத்தில் அவுட்லைன் சொல்லிடுறேன். தனுஷ்க்கு வந்து 2 தம்பி ஒரு தங்கச்சி. சின்ன வயசில் அனாதையாக சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்த இடத்துல மார்க்கெட்டில் செல்வரன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கலாம். ஸோ மார்க்கெட்லேயே அங்கேயே வளர்றாங்க, அங்கேயே செட்டில் ஆகிறாங்க. அந்த ஏரியாவில் 2 கேங் இருக்குது. ஒன்று சேது கேங், எஸ்ஜே சூரியோட கேங்கு, இன்னொன்று துரை கேங், அந்த பருத்தி வீரன் சித்தப்பா நடிச்சிருப்பார்ல அவரோட கேங். அந்த 2 கேங்கு நடுவில் ஒரு கோல் வார் இருக்குது. அந்த 2 கேங் வார் நடுவில் எதிர்பாராத விதமாக தனுஷோட ஃபேமிலி இன்வால்வ் ஆகுது. ஸோ தான் ஃபேமிலிக்காக தனுஷை காப்பாற்றுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு, அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறதான் மீதி படமே. ஆக்சுவலி ராய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு மெயின் காரணமே 2 தான், தனுஷோட டைரக்ஷன் அண்ட் மேக்கிங். நான் எதிர்பார்க்கவே இல்லை தனுஷ் வந்து இந்த அளவுக்கு டேரக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்ஷன் மேக்கிங்கில் பயங்கரமாக மிரட்டி விட்டுருக்காரு. அந்த ஸ்கிரிப்ட் ஆரம்பித்த விதம், கதை சொல்கிற விதம், ஆரம்பித்த விதம், கதையை முடித்த விதம் ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு சாங், எண்டிங்கில் ஒரு சாங் இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்கும், பயங்கர என்கேஜாக இருக்கும். உங்களுக்கு படம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்கும். அது காரணம்னா ஃப்ரெஷ்ஷான ஸ்க்ரீன் ப்ளே இல்லைனாலும் சீன்ஸ் எல்லாமே பழைய சீன்ஸாக இருக்கும். நீங்கள் எல்லா சீனுமே ஆல்ரெடி மாஸ் சினிமாவில் பார்த்த சீனாகவே இருக்கும். அதால் தான் செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக ட்ராப் ஆன மாதிரி இருக்கும். மற்றபடி மேக்கிங் வச்சு அந்த செகண்ட் ஹாஃபையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருக்காரு. உங்களுக்கு படம் பார்க்கும்போது கொஞ்சம் பாஷா, கொஞ்சம் பொல்லாதவன், அது ரெண்டுமே ஞாபகம் கொண்டு போகும். தனுஷோட 2வது படம் மாதிரியே தெரியல, டேரக்ஷன் பயங்கர மெச்சூர்டாக எடுத்திருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா தனுஷ் வந்து டேரக்ஷனில் பயங்கர பெரிய லெவலாக போவார் அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், செம்மையாக எடுத்திருப்பார். நீ டேரக்ஷன் செம்மையாக பண்ணால் உன்னோட நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான். இப்போ அனிருத் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னா ஏஆர் ரஹ்மான் வந்து மாஸ்டர் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஒர்க் பண்ணும்போது மாஸ்டர் வாங்கி அந்த ஒர்க் பண்ணால் பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு பயங்கர டாப் கிளாஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரை கொடுத்துருக்காரு. நிறைய 2K கிட்ஸ்க்கு ஏஆர் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி தெரியாது. இந்த படம் பார்க்கும்போது இறச்சல் இல்லாமல் ஒரு டாப் கிளாஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியும். இந்த படத்தில் தனுஷ் வந்து ஏஆர் ரஹ்மான்ட்ட த பெஸ்ட் ஒர்க்கை வாங்கியிருக்காரு. அடுத்து இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு போர் அடிக்காமல் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை கொண்டு போயிருக்காங்க. மாஸ் படத்துக்கு மிகப்பெரிய ட்ராபேக்கே அதுதான். இப்போது அடியாளுங்களுக்கெல்லாம் ஒரு குத்துனாலே ரத்தம் வந்து செத்து போயிடுவானுங்க. ஆனால் வந்து ஹீரோக்கும் வில்லனுக்கும் கத்தியால் நீங்கள் எத்தனை வெட்டினாலும் சரி, எத்தனை குத்துனாலும் சரி, அவனுக்கு மட்டும் எந்திரிச்சு ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது கமர்ஷியல் சினிமாஸ்க்கே உள்ள ஒரு பெரிய ட்ராபேக்கு. அது இந்த படத்துலையும் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் ஓம் பிரகாஷ் பண்ணியிருக்காரு, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அடங்காத அசுரன் சாங்கும் கிளைமேக்ஸ் சீனும் ஃபுல் லென்த்தி சீன் அது சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எடிட்டிங்கும் சூப்பராக இருக்கும். தனுஷ் நடந்து போகிற சீன் கட் இருக்கும் செம்மையாக. அவனோட பேக் போஸ்டர் வச்சு அந்த மொட்டை தலையை வச்சு ஒரு கட் வச்சிருப்பாங்க. எல்லா சீன்லையுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் அடங்காத அசுரன் சாங்க்கு கோரியோகிராஃபி வந்து பிரபுதேவ மாஸ்டர் பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு பார்க்கும்போது. தேட்டரில் அந்த மியூசிக்கு சூப்பராக இருக்குது அந்த பாட்டு. ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா, பிரகாஷ் ராஜ், தனுஷ். எனக்கு ரொம்ப பிடிச்சதாருன்னு பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன் தான். இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருந்தாலும் மொத்தத்தையும் தூக்கி சாப்பிட்டு நீட்டாக போயிட்டே இருந்திருப்பா. படத்தில் தேவையில்லாமல் அங்கங்கே சாங்லாம் வைக்காமல் நீட்டாக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க படத்தை. இது தவிர்த்து எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அது என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன் வந்து ஒருத்தனை கொல்லுவா. அவன் கண்ணுக்கு வந்து துஷாரா விஜயன் வந்து 10 கை உள்ள ஒரு துர்கா சாமி மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் 80s வர ஸ்டைல்னு சொல்லி தோணுச்சு. தனுஷையும் ஒரு ராவணன் ஸ்டைலில் காட்டியிருப்பாங்க. ஸோ நீ ராவணனா போர்ட்ரேட் பண்ணுறனா ராவனோட ஃபோட்டோ காட்டி நீ தனுஷ் அப்படியே பேன் பண்ணால் தனுஷ் ராவணா தான் போர்ட்ரேட் ஆக போகிறாரு. அதை விட்டு நீங்கள் தனுஷ் நடந்து வரும்போது 10 தலை இருக்க மாதிரி வந்து வில்லம் பார்க்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய சீன், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு படம் முடிஞ்சு வெளியே வரும்போது என்ன இருக்கோ இல்லையோ ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அந்த வைப் வந்து உங்கள் உடம்புக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் தான். தேட்டர் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும், படம் பிடிக்கும். படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ராயன் கலெக்ஷன் கண்டிப்பாக தனுஷ் சப்ஸ்கிரைப் எனக்கு தோணுது. ராயன் படத்தை பற்றி ஸ்பாயில் பண்ணாமல் இந்த படத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு நல்ல படம் இல்லை நல்ல சீரிஸ் பார்த்துட்டு வந்து உங்களை அடுத்த வீடியோ. Bye from No Spoiler. Cheers.